உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பெருஞ்செய்தி அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேசக்கூடிய பேசுபொருள் என்பது பாஜகவை ஆதரிக்கும் முஸ்லிம்கள் பிரதமர் மோடி சொல்வதனுடைய பின்னணி என்ன, இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் TN ரகு அவர்களை வரவேற்று விடலாம். வணக்கம். வணக்கம். பிரதமர் சொல்லியிருப்பது காங்கிரஸ் இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை பகடைக்காய்களாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த வாக்கு வங்கி அரசியலை புரிஞ்சுக்கிட்டு முஸ்லீம்கள்லாம் இப்போ எங்கள் பக்கம் வந்துட்டாங்க. அதுதான் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். அதை ஒட்டி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அதில் முதல் வாய்ப்பாக நம்ம சொல்லியிருப்பது, பிரதமர் பேசினார்ல அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு பேச்சு அப்படின்னு நிறைய கண்டனங்கள் வந்ததில்ல, அதுக்கு ஒருவேளை எதிர்வினையாக இப்படி பேசுகிறாரா, எப்படி பார்க்குறீங்க? சாட்சிக்காரங்க காரில் விழுறதுக்கு பதிலாக சண்டைக்காரங்க காரிலே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. எதை வச்சு அவங்க பிஜேபி பக்கம் வரணும்? இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் வட இந்தியா முழுவதும் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி பேசிட்டு திடீர்னு அவங்க எங்கள் பக்கம் வந்துட்டாங்கன்னா ஏன் வரணும்? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு பிஜேபி என்ன செஞ்சிருக்கு, என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. அங்கே 370 அப்ரிகேட் பண்ணாங்க காஷ்மீரில். அதுக்கப்புறம் நீங்கள் சிஏஏ போராட்டத்தின் போது பல இஸ்லாமியர்களை சிறையில் தள்ளியிருக்காங்க. உமர் காலித் இன்னும் சிறையில் இருக்கிறாரு. இங்கே ஹிஜாப் போராட்டத்தில் அதை வன்முறையை தூர்னாங்க கர்நாடகாவில். அங்கே நடந்த ஒரு டீனேஜர் இன்னொரு ஒரு முஸ்லீம் டீனேஜர் இந்து கொலை பண்ணதை அதையும் கம்யூனல் கலர் கொடுத்தாங்க. அப்புறம் கோட்டா கொடுக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இஸ்லாமியர்களில் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க மேலே எப்படி வருவாங்க? ஏதாவது அவங்களுக்கு உதவிக்கரம் தேவை இல்லையா? அவங்க இஸ்லாமியர்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க எதுவுமே அவங்களுக்கு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ அவங்க பக்கம் எங்கள் பக்கம் வருவாங்கன்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு எனக்கு புரியல. அதில் இப்போ வாய்ப்பு 2 நம்ம பேசுவதற்கு முன்பாக அவர் சொல்வது காங்கிரஸ் ஒரு இஸ்லாமியர்களை பகடக்காயா வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க, அதனால இப்ப எங்க பக்கம் வராங்க அப்படின்னு சொல்வதன் மூலம் ஒரு எல்லாருக்குமான நான் தலைவர், எல்லாரையும் அரவணைப்பேன்னு சொல்ல வராரா? இல்ல அவர் எல்லாருக்குமான தலைவர் இல்லைங்கிறதான் வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மெஜாரிட்டேரியனிசத்தை தான் அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. பெரும்பான்மை இன வாதத்தை இப்ப ரொம்ப தெளிவா அவர் கேம்பெயின்ல பயன்படுத்துறாரு. ஆக்சுவலா அது விரும்ப மாட்டாரு. நான் எல்லாருக்குமான தலைவர்னு அவருடைய ஓட் பேங்க்ல நம்ப கூடாதுன்னு தான் நினைப்பாரு அவர். நான் அவர்களுக்கான தலைவர் இல்ல, உங்களுக்கான தலைவர் மட்டுமே அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்கன்னு சொல்றாரு. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் சொல்லி இருக்காரு. அப்புறம் அவங்களோட ஹேண்டில் பிஜேபியோட இன்ஸ்டா ஹேண்டில் அவங்க தீவ்ஸ், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் மட்டும் இல்ல திருடர்கள்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப கர்நாடகா பிஜேபியோட ஹேண்டில் ஒரு 3 முட்டை இருக்குது, 4வது முட்டையா முஸ்லீம்ஸை கொண்டு வச்சுட்டு கோட்டாங்கிற இறையை ராகுல் காந்தியும் சித்தராமையும் போடுற மாதிரியும் அந்த குஞ்சு மட்டும் நல்லா வளர்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அது கூட கேஸா போயிருக்கு, வழக்கு என்ன வேணா பண்ணலாம், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கேம்பெயின் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, முஸ்லீம்கள்ல ஜாதி இருக்குங்க. நம்ம இந்துக்கள்ல மட்டும் ஜாதி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட இங்கேருந்து மதமானவங்கள்ட்ட இருக்குது. அவங்க கிட்ட பஸ்மாண்டா முஸ்லிம்ஸ் ஒரு செக்ஷன் கிட்ட இவர் அவங்களோட குறைகளை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கமிட்டிலாம் அமைச்சாரு, பேசினாங்க. பட் அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே. நீங்க அதுல அப்பர் காஸ்ட் முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு எம்எல்ஏ எம்பி பதவி வேணும், அமைச்சர் பதவி வேணும், அதுவும் கொடுக்கல. பாஸ்மாண்டா முஸ்லிம்ஸ்ங்கிறவங்க இந்த மாரி பீஃப் பிசினஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க, புச்சர்ஸா இருக்காங்க, அவங்களுக்கும் பிரச்சனை தானே. இப்ப வளையல் விற்கிறவங்க, சிறு சிறு வியாபாரிகள், அவங்கள அடிச்சு நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறது. இப்ப எந்த செக்ஷன் ஆஃப் முஸ்லீம் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க அல்லது ஓட்டு போடுவாங்க நம்புறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது லாஜிக் இருக்குங்களா? யாருக்கா ஏதாவது பண்ணிருக்கணும். இல்ல வாக்குகள் அப்படின்றத விட இஸ்லாமியர்களை காங்கிரசுக்கு எதிராக முன்னிறுத்துறார். காங்கிரஸ் உங்களை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துது, அதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனா இப்ப எங்க நகர்றாருன்னா அதை இஸ்லாமியர்கள் உணர்ந்துகிட்டாங்கன்றார். இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பாஜக நோக்கி. அது காங்கிரஸ் ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்டி கிடையாது. காங்கிரஸ் கிட்டே நிறைய குறை இருக்கு. அப்கோர்ஸ் இஸ்லாமியர்களை அவங்க ஒரு வாக்கு வங்கியா பயன்படுத்தின காலமும் உண்டு. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு அரணா காங்கிரஸ் கட்சி தானே இருக்கும். பிஜேபியை விட வெளிப்படையா அவங்களுக்கு நாங்க உதவி செய்வோம் அல்லது கீழே இருக்கிறவங்கள மேல கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் சொல்றாங்க, இஸ்லாமியர்களும் அடங்கும். இவங்களோட டவுன் ட்ராடன் லிஸ்ட்ல இஸ்லாமியர்களே கிடையாது. அவங்களுக்கு நீங்க இங்க கோட்டா கொடுக்க கூடாதுங்கறத பப்ளிக்கா சொல்றாங்க. சரி, அப்ப அவங்க கீழே உள்ளவங்க எப்படி கொண்டு வருவோம், மேல கொண்டு வருவதற்கு வழிவகை சொல்லியிருக்காங்களா பிஜேபி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில?
காங்கிரஸை வந்து யாரு குறை சொல்லலாம்னா பத்திரிகையாளர்கள் குறை சொல்லலாம், அல்லது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு குறை சொல்லலாம், திமுக ஏடிஎம்கே கூட குறை சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு கிடையாது. ஆனா வந்து இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பை தூண்டுற மாதிரி பேசுற ஒரு பிரதமர் வந்து காங்கிரஸ் மேல சொல்லவே முடியாது. இப்ப நீங்க சொல்வது நீட்சியா நான் வாய்ப்பு 3ல ஒரு பக்கம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், இஸ்லாமியர்களுக்கு ஒரு தாஜா செய்யற அரசியலை காங்கிரஸ் செய்து உங்க இந்துக்களின் இடஒதுக்கீட பறிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறார். இன்னொரு பக்கம் வந்து இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க காங்கிரஸ் வந்து தங்களுக்கு வாக்கு வங்கியா பயன்படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த சும்மா பேசுறாரு அவரு. ஏன்னா வந்து நீங்க ஒரு கடந்த 4-5 நாட்களா பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல போயிட்டு இஸ்லாமியர்களால இந்துக்கள் வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜார்க்கண்ட்ல வந்து உங்களுடைய ஆதிவாசிகளுடைய நிலத்தையும் மற்ற சொத்துக்கையும் வந்து பிடுங்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிலாம் பேசுறவரை அல்ல பேசுறவரோட கட்சியை வந்து இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க. இஸ்லாமியர்கள்னு பேரை சொல்லி அவங்கள அஃபெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே பேசாத காங்கிரஸ் ஆதரிக்க மாட்டாங்களா? இதுல என்ன ஒரு ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்னா, பிஜேபி வந்து இதே மாதிரி ஆன்டி இஸ்லாம் முஸ்லீம் ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால காங்கிரஸ் இடத்துல பேக் ஃபுட்டுக்கு போறாங்க. அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு இன்னும் கவலை தருது. மகாராஷ்டிரால அவ்வளோ முஸ்லிம்ஸ் இருக்காங்க, ஒருத்தருக்கு கூட சீட்டு கொடுக்கல. மகாராஷ்டிரால முஸ்லிம்ஸ் 48 சீட்ல 1 கூட காங்கிரஸ் கூட்டணியில முஸ்லீமுக்கு கொடுக்கல. குஜராத்ல அஹமத் பட்டேல் மாதிரி ஒரு சீனியர் லீடர் வந்த ஸ்டேட் குஜராத், 26 சீட்ல அங்க காங்கிரஸ் தான் முக்கியமான எதிர்கட்சி. அவங்களும் வந்து ஒரு சீட் கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல. இப்ப பிஜேபி பண்ற பாலிடிக்ஸ் உடைய லாங் டேர்ம் எஃபெக்ட் என்னன்னா, ஃபியூச்சர்ல பிஜேபி ஆட்சி விட்டு அகன்றா கூட இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு, அரசியல் களத்துல வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய கட்சிகள், ஈவன் ரீஜனல் பார்ட்டிஸ் கூட தயங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த கம்யூனல் பாய்சனை பரவ விட்டுருக்காங்க நாடு ஃபுல்லா பிஜேபி. இப்ப பிரதமர் இப்ப பேசுவதன் மூலமாக சிறுபான்மை மக்கள், அவர் குறிப்பா அட்ரஸ் பண்றது வந்து இஸ்லாமியர்களை தான் சொல்றார். அவர்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டு காங்கிரஸ் நமக்கு துரோகம் செய்து நம்ம பிஜேபி பக்கமே போகலாம் அப்படிலாம் யோசிக்க வாய்ப்பு இருக்கா? நான் அது வந்து காங்கிரஸ் வலுவா இருந்த பீரியட்ல வேணா அப்படி நினைச்சிருக்கலாம். அப்ப வந்து நம்மள கிளுக்கிரியா நினைக்கிறாங்க, ஒரு ஓட் பேங்கா நினைக்கிறாங்க அப்படின்னு. நீங்க வந்து இந்த ஷாபானு கேஸ் வந்தபோது ரொம்ப ப்ராக்ரெசிவ் முஸ்லிம்ஸ்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, அந்த இது வந்து அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஒரு லா இருக்கணும். ஆனா வந்து அங்க இருக்கிற அடிப்படைவாதிகளை வந்து சமாதானப்படுத்துவதற்காக ராஜீவ் காந்தி வந்து ஒரு சட்டத்தை ஏற்றினாரு. அது அப்பீஸ்மெண்ட். அது ஏன்னா அவங்களுடைய வாக்குகளை வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஒரு அடி முன்னாடி போனது, திரும்பி 2 அடி பின்னாடி வந்து. ஒருவேளை அந்த காலகட்டத்துல வேண்டாம் அப்படி ஒரு இப்ப வந்து ஏங்க அவங்க வந்து மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி பல இடங்கள் அடி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு செக்ஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஹாப்பியா இருக்காங்க. மேபி நான் வந்து இந்த போரா முஸ்லிம்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க குஜராத்ல, ரொம்ப ஒரு அஃப்ளூயன்ட் கம்யூனிட்டி. அவங்க வந்து படிப்பு அல்லது பணம் எல்லாத்திலுமே டாப்ல இருக்காங்க. அவங்களோட மோடி அவர்களுக்கு நல்ல ஈக்குவேஷன் உண்டு. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள தவிர வேற எந்த செக்ஷன் ஆஃப் முஸ்லிம்ஸும் நிச்சயமா வந்து ஹாப்பியா இருக்க முடியாது. இவர் வந்து அவரு நாளைக்கு எப்படி பேசுவார்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தவறா பேசியிருக்கலாம், நாளைக்கு வந்து திருப்பி அவருடைய பழைய பல்லவிக்கு போயிடுவார். பார்வையை மாத்தலான்னு வாய்ப்பு 4ல ஒருவேளை இஸ்லாமிய வாக்கு வங்கி தனக்கு வராட்டியும் கூட காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய, நம்ம தொடர்ந்து பார்க்கிறப்ப இஸ்லாமிய வாக்கு வங்கி அப்படின்றது காங்கிரஸ் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருப்பதை பார்க்க முடியுது சமீப காலகட்டங்கள். அதை பலவீனப்படுத்திடலாம் நம்ம இப்படி பேசுவதன் மூலம், ஒரு விதமான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அந்த வாக்கு வங்கியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா அவ்வளோ வந்து திங்க் பண்ணாதவங்களா ஒரு கம்யூனிட்டி? இவர் இவ்வளோ எதிர்ப்பா பேசிட்டு ஒரு ஸ்பீச் மட்டும் வந்து அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? மேபி பகடைக்காய் அப்படின்றத சொல்றாங்க. அது எல்லா கட்சிகளுமே பயன்படுத்துறாங்க. ஜாதிகளை வந்து அல்லது மதங்களை வந்து எல்லா கட்சியுமே ஒரு வாக்கு வங்கியா பாக்குற விஷயம் வந்து புதுசு கிடையாது. ஆனா அது ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்துறது பிஜேபி தான். அதை வச்சு நாட்டை பிளக்கிற முயற்சியில் இருக்கிறது பிஜேபி தான். திரு மோடி ஏன் பேசியிருக்காரு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில்? உத்தரப்பிரதேஷ்ல 4 கோடி முஸ்லிம்ஸ் இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்ல வந்து அவங்களுக்கு ஒரு சிக்னிபிகன்ட் ஓட் பேஸ் இருக்கு. அத வந்து நீங்க சொல்ற மாதிரி அங்க வந்து பிஎஸ்பி தனியா நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எஸ்பிஎன் காங்கிரஸ் தனியா நிக்கிறாங்க. இந்த 2 கூட்டணிக்குமே வந்து தனக்கு வராட்டியும் பரவாயில்ல, அங்க பிரியட்டுமே, பிஎஸ்பி யாவது போட்டு அப்படி யோசிப்பாங்க, அப்படி நினைக்கலாம். நீங்க வெஸ்ட் பெங்கால்லே பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா நகர் தொகுதியில மஹுவா மொய்த்ரா நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக இவங்க வந்து ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த ஒருத்தவங்களை பிஜேபி நிறுத்திருக்காங்க. சிபிஐஎம் சார்பா ஒரு முஸ்லீம் நிக்கிறாரு.
ஸோ அப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு போடுற இஸ்லாமியர்கள் கூட கொஞ்சம் பேர் அங்கே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்வது இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் கணக்குன்றது பாஜக மீது நம்பிக்கை ஏற்படுதோ இல்லையோ காங்கிரஸ் மீது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி இவர் சொல்றது எல்லாத்தையும் நம்புனா அவ்வளோ அப்பாவி கிடையாது மக்கள். ஏன்னா அவங்களுக்கு எந்த கூட்டணி எந்த மாநிலத்தில் ஜெயிக்கும், யாருக்கு ஓட்டு போட்டா நம்மளுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஎஸ்பி 10 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனா இப்போ வந்து எஸ்பி காங்கிரஸ் வலுவா இருக்குது, இவங்களுக்கு ஓட்டு போட்டா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படி நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஆன் மாசா வந்து அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடலாம். இவர் சொல்ற மாதிரிலாம் போட்டுற மாட்டாங்க. நீங்க தான் எங்களை கண்டுக்கவே இல்லை, நீங்க எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே நீ பத்தி நீங்க கவலைப்படல, நீங்க எங்களுக்கு எப்படி ஓட்டு போடணும்னு மட்டும் அறிவுரை சொல்ல வந்தீங்கன்னா எப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா அவர் யாருடைய கிரீவன்ஸையுமே அட்ரஸ் பண்ணல. ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி இருக்கவே கூடாது. எல்லாருக்குமான பிரைம் மினிஸ்டர். அவருக்கு ஓட்டு போடாத மக்களுடைய வெல்ஃபேரையும் பார்க்க வேண்டியது ஒரு கடமை. ஆனா அவர் ஓட்டு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பே வந்து அவர் வந்து அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாரு. எங்களுக்கு இது போதும் அது வேண்டாம் அப்படின்னுங்கிற மாதிரி தான் அவருடைய இது இருக்கு. வாய்ப்பு 5ன்றது ரொம்ப நுணுக்கமான இடத்தை தான் நீங்க சொன்னது நீட்சியா தான் இந்த வாய்ப்பையும் நம்ம கொடுத்துருப்பது. பிரதமரோ அல்லது பாஜகவினர் பலரும் பேசுகிற போது 20-80 இதற்கு முன்பு பலரும் பேசியிருக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க வந்து பிரதமரே தன்னை அப்படி அடையாளப்படுத்திக்க மாட்டார், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்றதை விட இந்துக்களுக்கு ஆதரவானவர், அதுதான் அவர் கட்டமைக்கிற பிம்பமா இருக்கும் அப்படின்றப்ப ஒருவேளை அந்த மதவாத அணிதிரட்டல் பலன் கொடுக்காது, நம்ம ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை நோக்கி போகலான்றதன் அந்த தொடக்க புள்ளியா இப்படி பிரதமர் பேசியிருக்கலாம் இல்லையா? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. என்ன வச்சுங்க, அவர் வந்து கோத்ரால அந்த கருசேவர்களை இறந்தாங்க இல்லையா 2002, அவங்கள கொன்றவர்களை சப்போர்ட் பண்ணார் லாலு பிரசாத் யாதவ்னு பீகார்ல பேசியிருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், அந்த கோத்ரா இன்சிடென்ட்டுக்கு ஒரு பதில் வினையா கிட்டத்தட்ட 2000 அப்பாவி இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இவர் தானே சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. இவர் தூண்டி உள்ளன்னு ஒரு கமிஷன் சொல்லிடுச்சு. ஆனா இறந்தவர்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரா ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கலையே. ஆக்ஷன் ரியாக்ஷன் சொன்னாரு. இப்ப அப்படி ஒரு மனநிலையில் உள்ளவர் வந்து இந்த மதவாத அரசியலை கைவிடுவார் நீங்க நம்புறீங்களா? அவருடைய துருப்பு சீட்டே அதாங்க. 2002 மோதியே கிடையாது. அதனால அவர் வந்து அதுதான் அவரோட யூஎஸ்பிங்கிறது அவருக்கு கிளியர் கட்டா தெரியும். அவர் அதெல்லாம் விட்டு போற டைப் கிடையாது. ஒருவேளை இன்றைய அரசியல் சூழல் களத்துல மதவாத அணிதிரட்டலுக்கு ஆதரவு கிடைக்கல, மக்களே வந்து இத்தகையான அரசியலை விரும்பலன்ற அப்படி எதுவும் சூழல் அப்படி ஒன்றும் நமக்கு தெரியல, அறிகுறி தெரியலையே. சத்தீஸ்கர்ல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேஷ்ல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. மத்திய பிரதேஷ்ல 20 வருஷம் இருந்தும் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. இது எல்லாத்தையோட எனக்கு மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? லெட்ஸ் ஃபேஸ் இட், இந்தியாவில் பிஜேபிக்கு முன்னாடியே இஸ்லாமியர்கள் மேல ஒரு விழிப்புணர்வு இருந்தது. அதை வந்து பெருசாக்குனது திரு மோடி அண்ட் பிஜேபி, அவங்களுடைய பாலிடிக்ஸ். நீங்க 1992க்கு முன்னாடி இந்தியாவில் மத கலவரம் இல்லையா, மத பிரிவினை இல்லையா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இருந்தது. பட் நாட் இந்த அளவுக்கு. அதை வந்து கொஞ்சம் அந்த காயத்தை நம்ம வந்து மருந்து போட்டு சரி பண்ணிடலாங்கிற லெவலுக்கு தான் இருந்தது. இப்ப அந்த பிளவு விரிந்துகிட்டே போகுது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும். ஏன்னா இவங்க அதை பயன்படுத்துறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா வந்து உலகம் ஃபுல்லா இஸ்லாமோபோபியா இருக்குது. அதுக்கு இந்தியா கூட வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது. இங்க வேற பார்ட்டிஷன் நடந்தது. அதனால சவுத் இந்தியாவோட நார்த் இந்தியாவில் ஏற்கனவே அவங்க ஒரு சஸ்பிஷனோட ஒரு வெறுப்புணர்வோட தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வெறுப்புணர்வை அதிகமாக்குமாறு திரும்ப 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 களத்துல எப்படி இருக்கு, எந்த தன்மையில இருக்குன்றதை இன்னும் நமக்கு கண்டுபிடிக்க முடியல. அவர் தெரிஞ்சா பேசுறாரு. அவரு வந்து நம்மளுடைய துருப்புச்சீட்டு இந்த வெறுப்புணர்வு தான், பெரும்பான்மை மக்களை நம்ம உசுப்பி விட்டு வாக்குகளை வாங்கணுங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அதான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல இப்ப பிரதமரின் பேச்சை இப்படி புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிற போது பாராமுகத்தோடு காங்கிரஸ் முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்திருக்கிறாங்க, அதனால நம்மை நோக்கி நகர்றாங்கன்னு ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்க்கு வருவதை இத்தகைய விமர்சனங்கள் தடுக்கிறாங்க. எந்த நாள் வந்து அவர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வர்றாரோ அன்னைக்கு பிராண்ட் மோடி காலி, பிஜேபியிலே அவர் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அவர் ஓட்டு வாங்குற மெஷினா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டு வாங்குற மெஷினுடைய முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டு வந்து உங்களுக்கு இந்த இஸ்லாமிய வெறுப்புணர்வு. அதெல்லாம் விட்டுட்டு எல்லாருக்குமான பிரைம் மினிஸ்டர், நம்ம சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும், நம்ம ஒன்னா இருப்போம் அப்படின்னு என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு மோடி காலி. தட் இஸ் பொலிட்டிக்கலி அவர் வந்து யூஸ் இல்லாமல் போயிடுவார். கட்சிக்கும் சரி அவருக்கும் தெரியும். ஏங்க நான் சொன்ன மாதிரி 2000 அப்பாவி மக்கள் இறந்த போது அனுதாபம் தெரிவிக்காதவர் இப்ப எப்படி வந்து திடீர்னு வந்து எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லுவாரு. சோ எல்லா வாய்ப்புகளையும் பேசி இருக்கிறோம். இப்ப உங்கள் பார்வையில அந்த பேச்சை எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அது என்ன சொல்றது, அதுல வந்து ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு பேச்சு. அது அவருக்கும் தெரியும். அது சும்மா பேசுவோம், நம்ம வந்து எல்லாருக்குமானவர்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. அப்ப நாளைக்கு நம்ம பேசும்போது திரும்பி அவருடைய உண்மையான முகம் நம்மளுக்கு தெரியும். நன்றி ரகு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.